இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குதத்த ஆராதனை ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. எந்த மனுஷன் உன்னை கைவிட்டாலும் உன் ஜபத்துக்கு வெயிட் கொடுத்துட்டு இருக்க, கனப்படுத்திட்டு இருக்கிற ஆண்டவரை மறக்கவே மாட்டார். இடம் ஐபிஏ திருச்சபை காத்தான் சாவடி. தேவ செய்தியாளர் சகோதரர் டி ஹென்றி சாமுவேல். இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் தரங்கம்பாடி. உன் வாழ்க்கையில நீ கூப்பிட்டு பாரு, சத்தமா கூப்பிட்டு பாரு, கண்ணீரோடு கூப்பிட்டு பாரு, வேதனையோடு கூப்பிட்டு பாரு, உன் ஆண்டவர் அருகில் வந்து நிற்பார். இப்ப இந்த வாக்கு இல்லாம உங்களால நடக்க முடியாதா? நடக்க முடியாது, நடந்ததே இல்ல. கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வரும். பிசாசின் கட்டிகள், வில்லிய சூனிய கட்டிகள், வியாதிகள், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற சபை பாகுபாடுகள் இன்றி அனைத்து மக்களும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9894350683. அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையாகவே இயேசு உயிரோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மரித்த தெய்வத்தை நாம் ஆராதிக்க வரவில்லை, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. வாயை திறந்து அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உயிரின் மூச்சே
துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் வருகிற அந்த ஒரு நாள் அது எங்களுக்கு நல்லதுன்னு வேதம் சொல்லுதுப்பா. இந்த திருச்சபையில, இந்த மகிமையான ஆலயத்துல நாங்கள் ஒன்றிணைந்து கூடி மகிமையோடு சமாதானத்தோடு ஒரு நல்ல இருதயத்தோடு நாங்கள் கூடி உம்மை பார்க்க கிருபை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. நீசனை மறைத்து நீர் பேசுங்கப்பா. மாறாத உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். சரி, ஒரு வார்த்தை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். மைக் இருந்தா சத்தமாய் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15 அதனுடைய 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த உலகத்துல பறவை கிடக்கிற ஒரு ஜாதி, அது என்ன ஜாதினா விசுவாச ஜாதி. ஆமென் சொல்லுங்களேன். இந்தியாவில் பிறந்தாலும் விசுவாசி தான், மலேசியாவில் பிறந்தாலும் விசுவாசி தான், சிங்கப்பூர்ல இருந்தாலும் விசுவாசி தான், ஏன் லண்டன்ல இருந்தா கூட அவங்களுக்கு என்ன பேரு? ஆமா, அது கூட இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பிலீவர் அப்படிம்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அன்றைக்கு எஸ்தர் புஸ்தகத்துல ஒரு வார்த்தை இருக்குது, இந்த பூமியில பரவி கிடக்கிற ஒரு ஜாதி இருக்குன்னாங்க இல்லையா? ஆமா, இன்றைக்கும் புறஜாதிகளாய் பிறந்து புறஜாதிகளாகவே வாழ்ந்து ஏதோ ஒரு நோக்கத்தோட ஏதோ ஒரு திட்டத்தோட யாரோ நமக்கு அறிவித்ததினால், எங்க அப்பா ஒரு ஹிந்து குடும்பத்தை சார்ந்தவர், யாரோ நமக்கு அறிவித்ததினால் இன்றைக்கு இயேசுவை நாம் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு, விசுவாசி. ஆமென். பக்கத்துல கை பிடிக்க அப்படி சொல்லுங்க, ஏ விசுவாசிய நல்லா இருக்கியா? ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் உள்ள பிள்ளைகள் நாம. ஆனா இந்த விசுவாச வாழ்க்கையில தான் நிறைய சோதனைகள் வரும், இந்த விசுவாச வாழ்க்கையில தான் நிறைய பாடுகள் வரும், இந்த விசுவாச வாழ்க்கையில தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் ஆண்டவர் அன்னைக்கே சொன்னாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் ஒரு இடத்துல சொன்னாரு. இன்னொரு இடத்துல சொன்னாரு, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னாரு இல்லையா? இப்போ இந்த விசுவாச வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள், ஏன் நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசமா தான் இருக்கிறோம், ஆனா ஏன் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வருகிறது, ஏன் பலவீனங்கள் வருகிறது, அப்படி இந்த ஆபிரகாமுக்கு வந்த அந்த சோதனை என்ன, அந்த சோதனையினால அவன் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன, இதை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுல நீங்க யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வந்தீங்க அப்படின்னா, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆனால் அதே நேரம் இந்த விசுவாசத்தோடு கூட கிரியைகள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம ஜெயத்தை பார்க்கவும் முடியாது, கடவுளுக்கு பிரியமா நம்மளால வாழவும் முடியாது. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆனால் இந்த விசுவாசம் பூரணப்படணும் அப்படின்னா கிரியைகளினாலே அதை நம்ம என்ன செய்யணும்? இப்ப நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், எனக்கு இந்த ECIல இந்த இடத்துல, இது என்ன ஊருங்க, கணேஷ் நகர் அரக்கோணத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னு எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க, நான் வர்றேன் இல்லையா? நான் வீட்டிலேயே படுத்துக்கிட்டு நான் ஆன்லைன்ல மெசேஜ் கொடுக்குறேன்னா அது விளங்குமா? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ கிரியை நடக்குது. நான் படுத்தது மணி 4:45, நான் எழுந்தது 6:45. அப்போ என்னுடைய தூக்கமே 2 மணி நேரம் தான். அல்லேலூயா. ஆனாலும் உங்களை எல்லாரையும் விட நான் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். நாள் முழுக்கும் பேச சொன்னா கூட அப்பாவுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ கிரியைகள் இல்லாத விசுவாசம் அது செத்து போனதுன்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு முந்தின வசனம் படிங்களேன், 21 படிங்களேன். யாக்கோபு 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். நல்லா கவனிக்கணும். நம்ம விசுவாசமா இருக்கிறோம், ஆனால் கிரியைகள் நிறைந்த விசுவாசியா நம்ம இருக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. நாம விசுவாசியா இருக்கிறோம் தம்பி. சண்டே ஆனா சர்ச்சுக்கு வந்துடுறோம், வெள்ளிக்கிழமையான சர்வீஸ் வந்துடுறோம்,
புதன்கிழமையான ஃபாஸ்டிங் பிரேயர் வந்துடுறோம், சனிக்கிழமையான காத்திருப்பு ஜெபத்துக்கு வந்துடுறோம், முதல் சண்டேல திருவிருந்துக்கு ஆயத்தமா வந்துடுறோம். ரைட், ஓகே, எல்லாம் ரைட்டு தான். ஆனா தேவன் விரும்புகிற அந்த கிரியைகள் நம்ம இடத்துல இருக்கிறதா? நான் இங்க வந்து உட்கார்ந்த உடனே இப்படி அந்த பலிபீடத்தை பார்த்தா அதில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, உன்னதரின் உள்ளத்திற்கு உகந்தவனாயிரு. ஆமென் சொல்லுங்களேன். உன்னதரின் உள்ளத்திற்கு, அந்த வார்த்தை என்னோட பேசுனுச்சு இங்க வந்து உட்கார்ந்த உடனே. உன்னதரின் உள்ளத்திற்கு, கடவுளுடைய உள்ளத்திற்கு நாம உகந்தவனாய் நம்ம இருக்கிறோமா? ஏற்றவனாக நான் இருக்கிறேனா? என்னை குறித்து நான் கேட்டுக்கொண்ட வார்த்தை அது. அப்ப ஆபிரகாம் விசுவாசத்தினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் பைபிள் சொல்லுது. அதே ஆபிரகாமை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவன் கிரியையினாலே என்ன செஞ்சானா? நீதிமானாய் மாற்றப்பட்டான். சரிங்க, இப்ப கிரியை இருக்கு, விசுவாசம் இருக்கு. இவனுடைய வாழ்க்கையில ஏன் சோதனை வந்தது? அந்த சோதனையினுடைய பின்னணி என்ன? அவன் எப்படி வெற்றி பெற்றான்? வெற்றி பெற்றதுனால அவன் பெற்றுக்கொண்ட நற்பெயர்கள் என்ன? ஆமென் சொல்லுங்களேன். நாங்க 1996 ஏசப்பா என்ன ஏசப்பா தெரிந்து கொண்டாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். பிப்ரவரி மாசம் 26 என் வாழ்க்கையில மிக 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 முக்கியமான ஒரு நாள். அந்த நாள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 29 ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் கர்த்தருடைய ஊழியத்தை ஊர் ஊரா, தெரு தெருவா, கிராமம் கிராமமா, பட்டணம் பட்டணமா நான் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனையோ பேர் நேத்தெல்லாம் நடந்த கூட்டங்கள், நேற்று நடந்த கூட்டங்கள் யாராவது வந்தவங்க இருக்கிறீங்களா இங்க? ஆமா, நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆமா, நடக்க முடியாதவர் நடந்தார். இல்ல, ஒரு அம்மா நேற்று நைட்டு நான் போறேன், அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நீங்க ஜெபம் பண்ணி விட்டதுலேருந்து நல்லா இருக்கையாங்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் இப்படியே இருந்தாங்க, ஐயா நல்லா இருக்கிறேன். அப்போ இது என்னுடைய விசுவாசமா அப்படின்னா அப்படி சொல்ல மாட்டேன் நான். என்னுடைய பரிசுத்தமா அப்படின்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன். அப்போ அவர்களும் இணைந்து என்னோட ஜெபித்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் இங்கே நடந்திருக்கிறது. அப்போ 29 ஆண்டுகள் நான் பார்க்கிறேன், நான் ஊழியத்துல பார்க்கிறேன், என்னென்னமோ காரியங்களை ஆண்டவர் செய்யறாரு. சரி, இதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னா கொஞ்சம் கிரியை தான். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தோடு கூட கொஞ்சம் கிரியை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு 9க்கு தான் சர்ச்சின்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு தானே ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆனா 9:45 வரைக்கும் வந்துகிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க. எப்படி 9:45 வரைக்கும் அப்படி வந்துகிட்டு இருக்கிறாங்க. உலக கிரியைகளை முடிக்க அவங்களுக்கு டைம் இல்ல, உன்னதரின் கிரியைக்கு தாமதமா வராங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா விசுவாசிக்கிறோம், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த சர்ச்சில் தான் ஞானஸ்தானம் எடுத்தோம், இந்த சர்ச்சில் தான் கன்ஃபர்மேஷன், இந்த சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணோம், இந்த சர்ச்சில் தான் என் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். இப்படியே சந்ததி சந்ததியா நம்ம சொல்லுவோம். ஆனா தேவன் விரும்புகிற அந்த கிரியை நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? தேவன் விரும்புகிற பாத்திரமா நான் இருக்கிறனா? தேவன் விரும்புகிற ஒரு மனுகுலத்தில் வாழ்கிற ஒரு மனுஷனா நான் இருக்கிறனா? ஆண்டவர் இதை தான் கேட்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியலையே. அல்லேலூயா. இப்போ இந்த ஆபிரகாமை குறித்து நான் ஒரு சில காரியங்கள் முடிஞ்சா ரொம்ப சீக்கிரமா முடிக்க நான் பிரயாசப்படுறேன். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், அதனுடைய 1வது வசனம், அதனுடைய 2வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். எந்த காரியங்கள் நடந்த பின்பு? எந்த காரியம் நடந்த பின்பு? ஈசாக்கு அப்புறம் தான் தகன பலி கொடுக்க போறாரு. அதுக்கு முன்னாடி என்னமோ நடந்திருக்கு. எப்பயுமே பைபிளை நம்ம படிக்கும் போது அப்பொழுது அப்படின்னா எப்பொழுதுன்னு படிக்கணும், அதற்குனா எதற்குன்னு படிக்கணும். அப்பதான் அதனுடைய கண்டினியூஷன் நமக்கு புரியும். அப்பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப எந்த காரியங்கள் நடந்த பின்பு? இஸ்மவேலை வீட்டை விட்டு விரட்டிய பிறகு, ஆகாரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பின பிறகு. ஆமென் சொல்லுங்களேன். எப்பயுமே கடவுள் நம்மளை சோதிக்கிறாருன்னா அதுல சம ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. அதுல அவருக்கு நிகர் அது அவரு தான். ஒருவேளை ராத்திரி உன் பிள்ளை எனக்கு பலி கொடுறான்னா பட்டான்னு தூக்கிட்டு போய் இஸ்மவேலை பலி கொடுத்துருப்பான் நம்மாலு. ஏன்னா இது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. 100ல பிறந்து கிட்டத்தட்ட 117ல கேட்கிறாரு. அதனால இதுக்கு பிறகு அங்க 100ல எல்லாம் தளர்ந்து போச்சுன்னு பைபிள் சொல்லுது. 117ல ஒண்ணுமே இருந்திருக்காது. அதனால இது சரியா வராதுன்னு சொல்லி இஸ்மவேலை அப்படியே முடிச்சிருப்பாரு. அதனால முதல்ல கடவுள் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற ஒரு மனிதனை வெளியே அனுப்புறாரு. ஒரு தெய்வம் உங்களை என்னை சோதிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை என்னை ட்ரை பண்றாரு, ஒண்ணுமே இல்லாம ஆக்குறாரு. புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு அப்புறம் உள்ளதை கேட்கிறார். இப்ப எப்படி இருந்திருக்கும் நமக்கு இந்த காரியம்? அதான் இந்த காரியம் நடந்த பின்பு.
இஸ்மவேல் வீட்டை விட்டு வெளியே போன பின்பு, ஆகார் வீட்டை விட்டு வெளியே போன பின்பு, அப்படின்னு சொல்லுங்களேன், இந்த காரியங்கள் நடந்த பின்பு இங்க என்ன போட்டிருக்கு? கடவுள் அந்த மனிதனை சோதித்தார். அதுல நீங்க வாங்கல, அடுத்த 2ஆம் வசனம் வாங்களேன். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய. கடவுள் மாதிரி உசுப்பேத்தி ரணகலமாக்குறதுக்கு வேற ஆளே கிடையாது. அவன் சொல்லுங்க, தெளிவா சொல்றாரு. உன் பிள்ளைய கொடுறானா கொடுத்திருப்பான் இல்லையா? உன் புத்திரனும் ஞாபகப்படுத்துறாரு, உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது சும்மா கொடுனா கூட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. உசுப்பேத்துறாரு. உன் புத்திரன் ஏகசுதன் நேசகுமாரன், ரொம்ப நீ லவ்வபிளா வச்சிருப்பியடா, உன் மகனன் கொடு. அது என்ன கொடு? எப்படி கொடுக்கணுமா? நான் காட்டுற இடத்துக்கு வா, நான் காட்டுற மலைக்கு வா, அவனை நீ தகன பலி கொடு. எப்படி? கோயில் பிள்ளையா கொடுன்னு கேட்கல. ஈசிஐ சர்ச்சுக்கு உன் மகனை கோயில் பிள்ளையா கொடுத்துரு கேட்டாரா? யோசனை பண்ணி பாருங்க. இல்ல சர்ச்சு பாஸ்டா கொடுத்துரு, சாமியார் ஆக்கி விட்டுரு, ஆர்சியில கல்யாணம் பண்ணாம சாமியார் ஆக்கி விட்டுரு, அப்படிலாம் கேட்கலங்க. அப்படிலாம் கேட்டா கூட ஈஸியா கொடுத்துருப்பாரு. தகன பலி அப்படின்னா வெட்டணும். எப்படிங்க? ரொம்ப கொடூரமான பலியா இருக்கா? இப்படி சொல்லவா? கழுத்தை அறுக்கணும், ரத்தம் சொட்டுறத பார்க்கணும், அப்புறம் தூக்கி படுக்க வைக்கணும், அப்புறம் கட்டையை அடுக்கணும், அப்புறம் கொளுத்தி விடணும். இப்படி இந்த ஒரு மாதிரி டெரரான வார்த்தையை யூஸ் பண்ணா எப்படி பயமா இருக்குல்ல நமக்கு? அங்க ஈஸியா இருக்கு. தகன பலி கொடுன்ட்டாரு. வெட்டணும், ரத்தம் வழியணும், அப்புறம் தூக்கி படுக்க வைக்கணும், உன் கையாலே உன் பிள்ளைக்கு கொல்லி வைக்கணும். எப்படி இருக்கு? என்னடா குலகார கடவுளா இருக்காரு போல இருக்கு. நமக்கு அப்படிதான் தோணும் சில நேரங்கள்ல. இந்த சர்ச்சுக்கு போய் ஆயிரக்கணக்கில் கொட்டுறேன், வாரம் ஆனா 2 நாள் உபவாசிக்கிறேன், சர்ச்சு எல்லா ஆக்டிவிட்டிலையும் ஆளா போய் நின்று தோத்துறோங்கிறேன். எனக்கு யாயா இந்த பாடு? மோனே உங்களுக்கு தான் இந்த பாடு வரும். அவன் சொல்லுங்களேன், உங்களுக்கு தான் வரும். ஏன்னா நீங்க தான் கர்த்தருக்கு உகந்த பாத்திரம். அவன் சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. நேசகுமாரனுக்கு தான் வரும், உன் புத்திரனுக்கு தான் வரும். அவருடைய பிள்ளையதான் சிட்சிப்பாரு, அவருடைய பிள்ளையதான் தண்டிப்பாரு, அவருடைய பிள்ளையதான் அடிப்பாரு. ஏன்? என் புள்ள ஒரு நாள் வீணா போயிடக்கூடாது. சொல்லுங்களேன், ஒரு பக்கம் தகப்பனின் அன்பு, ஒரு பக்கம் தகப்பனின் கண்டிப்பு. என் அன்பு தேவ ஜனமே, உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த சோதனை வாழ்க்கையில ஆபிரகாம் வெற்றி பெற்றான், ஜெயம் எடுத்தான். அவர் சொன்னாரு, இப்பொழுது இதனால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்தேன். பக்கத்துல கைப்பிடிங்க. உங்களை குறித்து தேவன் அப்படி ஒரு சாட்சி சொல்ல போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்க பாருங்களேன். சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிங்க. உங்களை குறித்து காத்துவல்ல மீட்பர் உண்டேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு, காத்துவல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் அவரை நான் பின் செல்லுவேன். அங்க அடிச்சு இங்க அடிச்சு கடவுளே நம்மளை சோதிக்கிறார்ல சில நேரங்கள்ல. எதுக்கு தெரியுமா? அவர் வாயிலிருந்து நமக்கு ஒரு நல்ல பேர் வர்றதுக்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒரு 3 காரியங்கள் அல்லது 4 காரியங்கள் மிக விரைவாய் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மறுபடி அதே வசனத்தை படிங்களேன். 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஏங்க இந்த சோதனை? ஏன் இந்த சோதனை? சோதனை இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடை போடவே முடியாது. ஒரு எக்ஸாமினேஷன் இல்லைன்னா நம்முடைய குவாலிஃபிகேஷன் இந்த உலகத்தில் வெளியில தெரியாது. அல்லேலூயா. எங்க அம்மாவுக்கு திடீர்னு 2 கிட்னி ஃபெயிலியர். சாட்சிலாம் நிறைய சொல்லியிருக்கேன். 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பேஷண்டாக மாற்றப்பட்டாங்க. ஆனால் அன்கான்சியஸாக ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போனோம். நான் பல கேள்விகள் எனக்கு உண்டு, பல கேள்விகள். வாயை திறந்து பேசவே மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம், அமைதியாக இருப்பேன். இதோ ஜெயராமன் வீட்டில் தங்கியிருக்கிறேன் பாருங்களேன், ரூமை விட்டு வெளியில் வர மாட்டேன். அப்படியே உட்காந்து வீட்டுக்குள்ளேயே தான், ரூமுள்ளே தான் இருப்பேன். அதிகம் பேசினாவே எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஆண்டவரை பற்றி தான் தியானிப்பேன், வசனத்தை எடுப்பேன், அல்லது மொபைலில் ஏதாவது எடிட் பண்ணுவேன், யூடியூபுக்கு தேவையான காரியங்களை பார்ப்பேன். நான் வேறு விதமாய் சிந்திக்கிறவன் அல்ல. அதே போல தான் என்னுடைய தாயாருடைய அந்த சூழ்நிலையிலையும்
எல்லாரும் கைவிட்டாங்க. எல்லாரும் யார் என் ஊழியத்தில் கிட்டத்தட்ட 100 குடும்பங்கள் இருக்காங்க, ஒருத்தர் கூட கிட்டக்க வரல. நல்லா இருக்கீங்களா பிரதர், பணம் வச்சிருக்கீங்களா பிரதர் கேட்க நாதி இல்லை. கர்த்தர் மட்டும்தான் கூடவே வந்தார். ஆமென். இன்னைக்கு 67 வயசில் கிட்னி அவுட் ஆனிச்சு. இன்னைக்கு 75 வயசில் எந்த தீங்கும் இல்லாமல் கிட்னி ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் சுகமாக வாழ்கிறாங்க. கையை தட்டுங்களேன். இதெல்லாம் ஒரே ஒரு ராத்திரியில் நடந்த அற்புதம். ஆமென் சொல்லுங்களேன். என் மனைவிக்கு கொடூரமான, இந்த உலகத்திலே கொடூரமான வியாதின்னு சொல்கிற வியாதி வந்தது. இனி பிழைக்கவே முடியாதுன்னாங்க. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனோட, சுகத்தோட, பலத்தோட, ஆரோக்கியத்தோட வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் குடும்பத்தில் 2 பேருக்கு பயங்கரமான கொரோனா நோய். 2 பேருக்கு அப்படி லேசாக திறந்து விட்டாங்கன்னா எல்லாம் சர்ச்சுக்கு போனிச்சு பாருங்க, ஃபுல்லாக பரவிட்டு. அல்லேலூயா. ஆமாம், 2 பேர், எங்கள் அம்மாவுக்கும் வந்துருச்சு, எங்கள் அக்காவுக்கு வந்துருச்சு. இவங்களுக்கு 67%, எங்கள் அக்காவுக்கு 72%. ஆமாம், பயங்கரமான பிரச்சனைகள். அந்த கொரோனா வார்டில் ஐசியூவில் 22 நாள் நானும் என் வேதமும் தான் உள்ளே உட்காந்துருந்தோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சோதனை இருந்தால் தான் இப்படிப்பட்ட சாட்சிகளே வெளியில் வரும். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அது ஒரு எக்ஸாமினேஷன், அது ஒரு டெஸ்ட் வைக்கிறாருமா. இந்த டெஸ்ட்டை நீ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு படிநிலையை தாண்டுவதற்கு தான் இந்த சோதனை, அல்லது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் காண்பதற்காக தான் இந்த சோதனை, அல்லது ஆண்டவர் யாருன்னு என் வாயால மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு தான் இந்த சோதனை. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இந்த சோதனை எதற்கு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த சோதனையினால நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் என்ன? ஆமென் சொல்லுங்களேன். திட்டம் நிறைவேறுவதற்கு தான் ஒரு சோதனை. உங்களை பக்கத்தில் கைப்பிடிங்க. முதல் விஷயம், உங்களை குறித்ததான திட்டம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு திட்டம் நிறைவேறணும், உங்களை குறிச்ச வச்ச திட்டம் நிறைவேறணும். ஒரு டாக்டர் போஸ்டிங்க சாதனை வாங்கிட முடியுமா? ஒரு கவர்மெண்ட் டீச்சர் சாதனை வாங்கிட முடியுமா? இன்னைக்கு கார்பரேஷனில் இருக்க பியூன் சாதனை வாங்கிட முடியுமா? இல்லை ரெவரண்ட் அருமையான மறைதர் ஐயா சாதாரணமாக அந்த இடத்துல நிற்க முடியுமா? இல்லை ஒரு ஹென்றி சாமுவேல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் சாதாரணமாக நின்ற முடியுமா? பல காரியங்களை கடந்து வரணும். உங்களை குறித்த ஒரு திட்டம் நிறைவேறுவதற்காக, உங்களுடைய விசுவாசம் வளர்வதற்காக, உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் அடுத்த படிநிலையை தாண்டுவதற்காக தான் கர்த்தர் இந்த சோதனையை அனுமதிக்கிறார். புரியுதா இப்போ எதுக்கு சோதனைன்னு? அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை குறித்ததான ஒரு திட்டம் நிறைவேறணும். நாம நினைப்போம் நாம இவ்வளோதான்னு, ஆனால் கர்த்தர் நினைப்பாரு உன்னை குறித்து நான் பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன்டா. ஆமென் சொல்லுங்களேன். எனக்குள்ள 7 பிசாசு இருந்துச்சு. எத்தனை பேய்? 7 பேய் இருந்தது. நான் 3 முறை சூசைட் அட்டன் பண்ணவன். 13 தூக்க மாத்திரையை போட்டு டாக்டர்கிட்டே போகாமல் உயிரோட நின்று பிரசங்கம் பண்ணுற ஒரே ஆள் நான் தான். அல்லேலூயா. குண்டுமணி அரைச்சி குடிச்சிருக்கேன், அரளிக்கோட்டையை அரைச்சி குடிச்சிருக்கிறேன். இதெல்லாம் எப்போ? 12வது படிக்கும் போது. பேய் 9வது படிக்கும் போதே உள்ளே வந்துட்டு அவனோட 5 வருஷம் குடும்பம் நடத்திருக்கிறேன். சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், அவனை குறித்ததான எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஏன் இந்த வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் சோதனை, ஏன் என் வாழ்க்கையில் இந்த பலவீனம், ஏன் இந்த வாழ்க்கையில் நான் மரணத்தை நோக்கியே போகிற ஒரு சூழ்நிலை அப்படின்னா, அன்னைக்கு நேற்று கூட நான் சொன்னேன், அன்னைக்கு ஏன் சங்கம் இருக்க நினைச்சான், இன்னைக்கு அந்த பேயோட சங்கம் நான் அறுத்துக்கிட்டு இருக்கிறேன் போற இடத்துலலாம். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சோதனை இல்லட்டினா பிரதர் ஹென்றி சாமுவேல் கிடையாது. இந்த சோதனையின் வழியாக இந்த 5 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளோ சுடுகாட்டில் படுத்து கிடந்திருக்கிறேன், கல்லறையில் படுத்து கிடந்திருக்கிறேன், சங்கிலி வச்சு என்னை கட்டி வச்சிருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக சங்கிலிகளை உடைக்கும்படி கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் ஊழியத்தில் 4 மென்டல் ரோட்டில் போன 4 பைத்தியம் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சூப்பராக இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனையோ இருப்பது. எங்கள் ஊழியத்தில் 4 HIV பேஷண்ட் நார்மலாக இருக்கிறான் இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்க. எங்கள் ஊழியத்தில் கேன்சர் பேஷண்ட் சுகமாக இருக்கிறான். எங்கள் ஊழியத்தில் நடக்காத அற்புதங்களே கிடையாது. ஏன் இதெல்லாம், எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, விசுவாசம் பிளஸ் கிரியை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உன்னை குறித்து என்னை குறித்து திட்டங்கள் நிறைவேற எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தருக்கு இஷ்டம்னா நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே வருவேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்பேன். ஆமென் சொல்லுங்களேன். திட்டங்கள் நிறைவேற, உங்களை குறித்ததான திட்டம், கடவுள் வைத்த திட்டம் நிறைவேற. ஆமென். நீங்க ஆர்டினரி பீப்புள் கிடையாது. உங்க மேல ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், திட்டங்களை வச்சிருக்கிறார், தரிசனங்களை வச்சிருக்கிறார். உங்க மேல ஒரு பெரிய மேன்மையான காரியங்களை வச்சிருக்கிறார். நீங்க தான் உங்களை குறித்து சாதாரணமா நினைக்கிறீங்க. பரலோகம் எப்பயுமே உங்களை குறித்து சாதாரணமா நினைக்கிறதே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். பரலோகம் உங்களை குறித்து எப்பயுமே சாதாரணமா நினைக்கிறது கிடையாது. திட்டங்கள் நிறைவேறுவதற்காக. யோவான்
16:33 கொஞ்சம் வாசிங்களேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க விரும்புகிறவர்கள், நடக்க மனதாயிருக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்களாம். துன்பம் முடிவு இல்லைங்க, துன்பம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஆரம்பம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார்? அல்லேலூயா. துன்பம் முடிவில்லைங்க, துன்பம் உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அது ஆரம்பம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த சோதனையை கண்டு, இந்த காரியங்களை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? மனம் சலிக்கவே கூடாது. ஆமென். நான் அடிக்கடி நினைப்பேன், எனக்கு வருகிற பலவீனங்கள், எனக்கு வருகிற காரியங்கள்ல நான் நினைப்பேன் அடிக்கடி, ஏசப்பா ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு கொடுக்க போறாரு, ஏதோ ஒரு நன்மை எனக்கு கொடுக்க போறாரு, ஏதோ ஒரு மேன்மை எனக்கு வரப்போகுது. ஆமென் சொல்லுங்களேன். யாராவது என்னை பழிக்கிறாங்க, யாராவது என்னை கிண்டல் பண்றாங்க, யாராவது என்னோட ஊழியத்தை பரிகாசம் பண்றாங்க அப்படின்னா தேவன் ஏதோ ஒரு நன்மை எனக்கு செய்ய போறாருன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறோம், வெறும் 3000 3400 பேருக்குள்ளே தான் இருக்கும் சப்ஸ்கிரைபு. நான் ரொம்ப நாள் கவலைப்பட்டிருக்கிறேன். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு யூடியூப்பில் மெசேஜ் போடுறோம், ஒரு ரூபாய் பார்க்க மாட்டானே, அற்புதங்களை ஒருத்தனும் பார்க்க மாட்டானே, ஒன்றுமில்லாத ஆள்லாம் நல்லா ஊழியம் செய்கிறாங்களே, நம்ம இவ்வளோ கர்த்தருடைய கிருபையினால உபவாசம் போட்டு 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 ஆமாம், ஒரு வருஷத்துக்கு 120 நாள் 200 நாள் 240 நாள்லாம் உபவாசம் போட்டிருக்கேன் நான் என் மனைவி சேர்ந்தாப்புல. அப்படிலாம் இருந்து ஒருத்தன் வந்தான். ஆமென் சொல்லுங்களேன். என் ஊழியத்தில் நடக்கிற மிராக்களை வீடியோ எடுத்தான், போட்டான் பாருங்க, வைரல் பண்ணி விட்டாங்க. ஒரே நாள் ராத்திரியில் 10 மில்லியன் வியூவர்ஸ் வந்துருச்சு எனக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரே நாள் ராத்திரியில். சத்துரு உன்னை அழிக்க நினைப்பான், கர்த்தர் அந்த வழியாகவே உன்னை உயர்த்த பிரியப்படுவார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம கொண்டு போறதை விட அவன் நம்மளை கொண்டு போறான் எங்கேயோ. ஆமென் சொல்லுங்க. ஆமா, சத்ரு நினைச்சிருப்பான் இந்த ஆபிரகாமை குறித்து, ஆஹா இவன் பின்மாறி போயிடுவான், இவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், இவன் கடவுளை விட்டு விலகிடுவான், எப்படி கொடுப்பான் இந்த பிள்ளைய. ஆபிரகாம் நினைச்சிருப்பான், நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் கர்த்தர்னு கடந்த என்ன, இப்போ ஈசாக்குன்னு இவன் கடந்துருவானோன்னு ஒரு டெஸ்ட் வைக்க தான் இப்போ ஈசாக்கை கேட்டாரு. நான் கொடுப்பேன், கேட்டவர் எடுத்துக்கொண்டாலும் திரும்ப கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற சத்தியம்? ஆமென் சொல்லுங்களேன். இந்த சோதனையை நீங்க சாதகமா மாற்றி நீங்க வெற்றி பெறணும்னா ஒரு சில காரியங்களை நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? முதலாவது எடுத்து வாசிங்க, 22:3 கொஞ்சம் வாசிங்களேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து எப்பங்க இது நடக்குது? அதிகாலையில். நம்மள்ட்ட யாராவது நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு விஷயத்தை யாராவது கேட்டாங்கன்னா நம்ம உடனே கொடுக்க மாட்டோம்ல, கொஞ்சம் தாமதப்படுத்துவோம். அப்புறம் போய் குளிக்கும் போது யோசிப்போம், அப்புறம் படுத்திருக்கும் போது யோசிப்போம், அப்புறம் கணவன் மனைவி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து, இப்போ திடீர்னு ஐயா வந்து இந்த சபைக்கு உள்ள தேவைகள் இருக்குது, பிரதர் ஐயா பேர் என்ன கண்ணாடி போட்டிருக்காங்களே சாம் ஐயாட்ட ஒரு 2 லட்ச ரூபா கொடுங்கன்னா உடனே கொடுத்துட மாட்டார். என்ன செய்வார்? முதல்ல இருங்கய்யா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வீட்டில் இருக்காங்க, கேட்டு தான் சொல்லணும். போவோம், வீட்டுக்கு போவார். அங்கே போய் என்ன செய்வார்? ஒரு பெரிய ஒரு மாநாடு நடக்கும், வீட்டுக்குள்ளேயே ஒரு மாநாடு நடக்கும், வட்டமேசை மாநாடு நடக்கும். என்ன கேட்குறாரு? கொடுக்கலாமா என்ன எப்படி இல்லையா? இது மனிதத்தன்மை. ஆனால் இங்கே இயேசுநாதர், ஒரு பிதாவாகிய தேவன் ஒரு மனிதனுடைய உயிரை கேட்கிறாரு. பெத்த அப்ப 100 வயசுல பெத்தெடுத்த அப்ப 117 வயசுல ஏறத்தாழ் 17 வயசுங்கிறாங்க, அந்த வயசுல திரும்பி கேட்கிறாரு. ஆனா இவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. இவன் விசுவாசத்தில் கீழ்ப்படிந்தவனாகி அதிகாலையில் எழுந்து பலி கொடுக்க புறப்பட்டுட்டான். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சோதனையை நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் அவசியமா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, நான் ஒரு மோதிரம் போட்டிருப்பேன். எனக்கு இந்த பிஷப் கல் வச்சு போடுற பிடிக்கும்யா, மெஜந்தா கல் வச்சுருப்பாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஆசை. போய் காரைக்காலில் ஒரு பெரிய நகை கடை இருக்குது, பெரிய கடை, அங்கே என்னோட நண்பர்கள் இருக்காங்க. போய் அழகாக செஞ்சு பெரிய மோதிரம், 3/4 பவுன் மோதிரம் நல்லா பெருசாக செஞ்சு பலன்னு பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே கிளார் அடிக்கணும். சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், நல்லா மெஜந்தா கல் வச்சு போட்டுட்டேன். போட்ட உடனே என் பிள்ளைகள்ட்ட கையை பாருப்பா எப்படி இருக்கு பார்த்தியா, அண்ணன் கை எப்படி இருக்கு பார்த்தியா, போட்டாச்சு. 2 நாள் கழிச்சு எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் வீட்டுக்கு நான் போகிறேன். அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது, நான் போகிறேன். போனோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் ஃப்ரண்ட்டில் இப்படி ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டாங்க. என்ன அண்ணன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அலௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு 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 அந்த ஊழியத்தினுடைய ஒரு தேவைக்காக அலௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு.
சப்கான்சியஸ் மைண்டில் ஆவியானவர் பேசுகிறாரு, அந்த மோதிரத்தை கட்டி கொடுத்துரு. அந்த மோதிரத்தை கட்டி எனக்கு எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. 2 நாள் தான் பளபளத்துச்சு கையில். கர்த்தர் பார்த்தாரு, ஓ பளபளக்குதா, உனக்கு இதில் தான்டா ட்விஸ்ட் வைக்கிறேன். கர்த்தர் சொன்ன உண்மையாக சொல்ல, தம்பிக்கெல்லாம் தெரியும், அந்த மோதிரத்தை கட்டி கொடுத்துரு. அதுக்கு மேலாம் பேசக்கூடாது, கையிலே போட்டிருந்தா மனசு மாறிடும். அவர் பேசிகிட்டே இருக்கும்போது கர்த்தர் பேசினார், கட்டி பாக்கெட்டில் வச்சுட்டேன். எதுக்கு? கொடுத்துடணும்னு முடியல. முடிச்சாச்சு. எல்லாரும் போனோடனே போய் அண்ணன்ட்ட கையில் கொடுத்தேன். கொடுத்தோடனே வாங்கவே மாட்டேன். நீயே ஊழியத்துக்கு கஷ்டப்படுற, நீ எதுக்கு கொடுக்குற? நான் சொன்னேன், இல்லை கர்த்தர் கொடுக்க சொன்னார். கீழ்ப்படிதல். முடிஞ்சாச்சு. 4 நாள் ஆச்சு. வந்தோம். எங்கள் வாக்குத்தத்த கூட்டம் எங்கள் ஊரில் நடக்குது. ஒரு வயசான அம்மா வந்தாங்க. ஐயா, ஏசுநாதர் உனக்கு கொடுக்க சொன்னார் யான்ட்டு கொடுத்தாங்க 1.5 பவுன் மோதிரத்தை. அப்படின்னு சொல்லுங்களேன். நான் போட்டிருந்தது வெள்ளை ஒரே ஒரு கல் வச்சு கொடுத்தேன். அந்த அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது 9 கல் உள்ள அருமையான மோதிரம். என் அன்பு தேவ ஜனமே, நீ கீழ்ப்படுறீங்களா, கீழ்ப்படிய மாற்றீங்களான்னு பார்க்கறதுக்கு தான் சோதனையை. கீழ்ப்படிஞ்சு பாருங்க. உங்கள்கிட்ட நான் ஓப்பனாக பச்சையாக சொல்கிறேன், எங்கள் ஊர் ஸ்லாங்கில் சொல்கிறேன், நான் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் பிடுங்கி தின்ற அவசியம் அவருக்கு இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? உங்கள்கிட்ட எனக்கும் உங்கள்கிட்ட என்கிட்ட வாங்கணுன்ற அவசியம் அவருக்கு. அவர் சொல்கிறாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடிங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கீழ்ப்படிதல் நமக்கு அவசியம். எதிர்பேசலையே. அங்கே ஏதாவது ஆபிரகாம் பேசினான்னு இருக்கலையா? சொன்னாரா? இல்லை. தன்னுடைய விருப்பத்தை திணிக்கலையே. அங்கே எனக்கு இதுதான் ஆண்டவரை விரும்புகிறேன், நான் வேணா என் பிள்ளை தானே உங்களுக்கு வேணும், என்னுடைய வித்து தானே வேணும், இந்த இஸ்மாயில் எங்கேயோ புறப்பட்டு போயிட்டான், எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவனை போட்டு தள்ளி கொடுத்துட்றேன் அப்படி சொல்லலையே. கேள்வி கேட்கலையே, எதிர்த்து பேசலையே, சந்தேகமும் படலையே. அதிகாலையில் எழுந்தானா அப்படின்னா ராத்திரியிலிருந்து அதே யோசனை. ஏன் ஆண்டவர் கேட்டுட்டாரு, காலையில் எழுந்திருக்கணும், விறகு புழக்கணும். அப்படின்னு சொல்லுங்களேன். நம்மளா இருந்தால் 1000 காரணம் சொல்லுவோம்ல. ஏமா சர்ச்சுக்கு வரல? புருஷன் சரியில்லைங்க ஐயா. ஏது புருஷன் தான் சரியில்லை, நீ சரியில்லை இல்லை. பிள்ளைக ஒழுங்கா இல்லைங்க ஐயா. நல்லா கவனிக்கணும். எத்தனையோ காரணங்கள் நம்ம வைக்கிறோம். கொஞ்சம் தூங்கிட்டோமுங்க ஐயா. என்னங்க, இவன் தூங்கவே இல்லை, பலி கேட்ட பிறகும் தூங்கலை. யார்ட்டே கடன் கேட்க போங்க, கதவை சாத்திக்கிட்டே இல்லைன்றுவான் இல்லையா? பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். முந்தின நாள் ஆராதனை சும்மா பொழந்து கட்டியிருப்பான். பணம் கேட்டு பாருங்க, கதவை லாக் பண்ணிட்டு படுத்துருவான் உள்ள. என் ஆண்டவர் ஒரு பிள்ளைகிட்ட, ஒரு மனுஷிக்கிட்ட, ஒரு குடும்பத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாருன்னா கீழ்ப்படிதலோட கொடுத்து பாருங்களேன். அப்படின்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் என்ன கேட்குறாரு? 3 நாள் பிரயாணங்க, 3 நாள் தேவ சத்தமே கேட்கல. 3 நாள் தேவ சத்தமே கேட்கல. நீ போடா, அங்கே போடா, மோரியா தேசத்துக்கு போடான்னு சொன்னாரு. கழுதையை எடுத்துக்கிட்டான், கழுதையை பிடிச்சிக்கிட்டான், 2 வேலைக்காரர்களை கூப்பிட்டுக்கிட்டான், பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டான். 3 நாள் நடக்கிறாங்க, ஒரு சத்தமும் கேட்கல. சில நேரங்களில் இந்த சோதனையினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி இருக்கும், அதுக்கு இடையில அதை கடக்கிறது தான் அவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மாதிரி அனுபவிச்சு வந்திருக்கிறீங்க? ஐயா, அந்த சோதனையெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேங்க ஐயா. உண்மையாகவே சொல்கிறேன், தேவனுடைய சத்தமே கேட்காது. நான்லாம் நிறைய டைம் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஒரு தேவைகள் இருக்கும், எனக்கு ஒரு காரியங்களை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம், ஒரு சத்தம் கேட்டிருக்காது. ஆனால் கீழ்ப்படுகிறதற்கு கர்த்தர் என்னை விட்டு கொடுப்பார். கீழ்ப்படிடா, கீழ்ப்படி, கீழ்ப்படி. நான் சொல்கிறது அப்படியே செஞ்சு பாறேன், நான் சொல்கிறது அப்படியே செய்ய, நிச்சயமாகவே நான் உன்னை உயர்த்துவேன். ஆமென் சொல்லுங்க. முதலாவது இந்த சோதனையை நீங்கள் சாதனையாக மாற்றணும்னா முதலாவது நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி கீழ்ப்படிங்க. ஆமென் சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ஒடுக்குங்க, உங்களை ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் தாழ்த்துங்க. ஆமென். என் மனைவி பாருங்கள், நைட்டு 2:30 மணிக்கு படுக்குங்க. 2:30 மணிக்கு படு. நான் அப்போ தான் ஊழியத்தை முடிச்சுட்டு வருவேன். இன்றைக்கி நைட்டு எத்தனை மணி ஆகும்னு தெரியாது நான் வீட்டுக்கு போகிறதுக்கு. 2:30 மணிக்கு தான் படுக்கும். 5:30 மணிக்கெலாம் சோத்திர சத்தம் கேட்கும் எங்கள் வீட்டில். 2 மணி நேரம் கூட தூங்காது. எங்கள் வீட்டில் வேலையாலும் வைக்கிறது கிடையாது. நாங்கள் அவ்வளோ பெரிய வீடு, வந்துட்டு போவாங்க, எவ்வளோ ஊழியக்காரங்க வருவாங்க, எத்தனை பேர் சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு எப்படியா இருந்தாலும் 2 பேராது 3 பேராது சாப்பிட வந்துக்கிட்டே இருப்பாங்க எங்கள் வீட்டில். ஆனால் முகம் சலிக்கவே சலிக்காது. அது ஒன்றே ஒன்று சொல்லும், நான் ரோமன் காத்தலிக்கிலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நான் கற்றுக்கொண்ட முதல் செய்தி கீழ்ப்படிதல். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அன்பு தேவ ஜனமே, கீழ்ப்படிதல் இல்லை என்றால் தேவ கோபாக்கினி நம்மிடத்தில் வரும். பைபிள் அதை தான் சொல்லுது. எனவே கீழ்ப்படி. என்ன கேட்டாலும் ஆண்டவருக்கு கொடுங்க. எதை கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட கொடுங்க. எந்த காரியத்தை கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. ஒருவேளை நீ கோபப்படலாம், இந்த கோபப்படாதரா தம்பி ஆண்டவர் சொல்லணும் சொல்கிறா இருந்துச்சுங்களேன். கோபப்படாமல் இருந்து பாருங்க. புருஷனை மதிங்க, மாமியாரை நேசிங்க, மருமகளை நேசிங்க, மருமகனை நேசிங்க.
திருச்சபைக்கு முன்னுதாரணமா இருங்க. திருச்சபையில உங்களாலான பணிகளை சரியா செய்யுங்க. அவன் செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களால முடிந்த அளவு கர்த்தருக்கு மகிமையா கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க உயர்ந்தே காணப்படுவீங்க. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நீங்க கீழ்ப்படிய தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில மேற்படியை காட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். நான் 29 வருஷம் தேவ சத்தம் இல்லாம எங்கேயும் போறதில்லை. 29 வருஷம் காணிக்க பேரம் பேசி நான் ஊழியத்துக்கு போனதே இல்லை. 29 வருஷம் நான் டிமாண்ட் பண்ணவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது, செட் ஆகாது, வராது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா என்னை அழைத்தவர் அவர், முடிவு பரியந்த அவர் நடத்துவார். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த குறையும் அவர் வச்சதில்லை, இனியும் வைக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளில் ஃபாஸ்டிங் இருந்தால் இருந்துருவோம். அது என்ன உடம்பு வேதனையாக இருந்தாலும் சரி தான். வாரத்துக்கு 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்க சொன்னாங்க ஏசப்பா. கிட்டத்தட்ட 1 வருஷமா 3 நாள், வாரத்துக்கு 3 நாள் இருந்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால என்ன பெனிஃபிட் தெரியாது, ஆனால் பின்னாளில் ஒரு பெனிஃபிட் எனக்கு வரும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் அற்புத அடையாளங்கள் நடக்குது, மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்கிறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைத்தியம் டெட் எண்டுக்கு போனவங்களான்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். கஞ்சா குடிக்கிறவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். குடிகாரன் திருந்திருக்கிறான். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறது. அதுக்கு பின்னாடி அப்பாவுடைய கிருபையும் ஊழியக்காரனுடைய ஒரு கீழ்ப்படிதல் அங்கே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு முதல் மரியாதை கொடுத்து பாருங்க. என்ன சோதனை இருந்தாலும் கர்த்தர் தான் எனக்குன்னு சொல்லி பழகுங்க. கர்த்தர் தான் எனக்கு. எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குது? கை வைத்து காட்டுங்க. ராத்திரி குடும்ப ஜெபம் எத்தனை பேர் வீட்டில்? குடும்ப ஜெபம்னா நீங்கள் தனியாக பண்ணுறதில்ல, கணவன் மனைவியாக சேர்ந்து உட்காந்து பண்ணுற ஜெபத்தை நான் கேட்குறேன். தயவு செய்து இன்னையிலிருந்து செய்யுங்க. குடும்ப ஜெபம் பண்ணுங்க. ஒரு கணவன் ஒரு செய்தி கொடுக்கட்டும், அல்லது ஒரு 2 வார்த்தையை படிக்கட்டும், 2-3 பாட்டை நல்லா பாடுங்க. கையை தட்டி பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதனை பண்ணி உங்கள் பிள்ளைகளுடைய தலையில் கையை வச்சு அந்த பிள்ளைகளை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க. தினம் நான் என் பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 3 முறை என் பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணுவேன். காலையில், சாயங்காலம், நைட்டு. தினம் நான் ப்ளஸ் பண்ணுவேன். ஒருவேளை நான் இல்லாட்டினா எங்கள் அம்மா என் பிள்ளைகளை கூட்டு ப்ளஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்கப்பா, நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளருவீங்க, நீங்கள் சௌக்கியமாக இருப்பீங்க, நீங்கள் சுகத்தோடு இருப்பீங்க சொல்லி பாருங்க. இதெல்லாம் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்களேன். கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் தேவனுடைய கோபம் வரும் என்று வேதம் சொல்லுது. எனவே கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2வது பாருங்களேன், ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கணும். சோதனைக்கு மத்தியில் என்ன இருக்கணும்? ஒரு எதிர்பார்ப்பு. ஆதியாகமம் 22:5 கொஞ்சம் வாசிங்களேன். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், இங்கே காத்திருப்பா, நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் பொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆமா, திரும்பி நாங்கள் வருவோம். ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க நம்மள்ட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? சோதனைக்கு மத்தியில தான் அவிசுவாசமா நிறைய பேசுவோம். நான் சொல்ல சரிதானே பிரதர்? சோதனைக்கு மத்தியில எங்க கடவுள்னு ஓடுறோம். அதுவும் நம்ம கூட இருக்கிறவங்க 4 பேர் பேசுவோம் பாருங்க, என்னது வாரம் சர்ச்சுக்கு போற, உன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது. ஒரு எதிர்பார்ப்பு. நான்லாம் எதிர்பார்த்தா நிறைய விஷயங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு வரேன். நாங்கள் 0லேருந்து ஆரம்பித்தோம் அந்த ஊழியத்தை. இன்னைக்கு ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனப்படுறோம். ஆமென் சொல்லுங்களேன். எதிர்பார்த்து இவன் சொல்றான் பாருங்களேன், நானும் என் பிள்ளையாண்டானும் போய் அவ்விடம் மட்டும் போய், அவ்விடம் தான் போவோம், அங்கே தான் போவோம், போயிட்டு திரும்பி வருவோம். ஆமென் சொல்லுங்களேன். திரும்பி வருவோங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. வேலைக்காரனை சொன்னார், நீ இங்கே நிலுப்பா, நீலாம் வராத, நீ என்ன அங்கே மேலே வந்தீங்கன்னா என்ன ஏதாவது கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவேன். விசுவாசத்திற்கு இடையூறாக இருக்கிறவங்க எல்லாம் விளக்கிட்டான். சாரால விளக்கிட்டான், வேலைக்காரங்களை விளக்கிட்டான், இல்லை மற்றவங்க எல்லாரையும் யாரும் எந்த விஷயமும் சொல்லலை. நேராக கடவுள்கிட்ட போனா அங்கே நான் போவேன், குறித்த இடத்துக்கு நான் வருவேன், குறித்த நேரத்திற்கு நான் வருவேன், நிச்சயமாகவே கடவுள் என்னை ஆசீர்வதித்து திரும்ப அனுப்புவார். நீங்க நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த ஆலயத்திற்குள் வருகிற நீங்கள் எதிர்பார்ப்போடு வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். திருவள்ளூர் பூண்டியில் ஒரு மாபெரும் ஒரு க்ரூசைடில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தேன். 2 மாசம் இருக்குமானே, 2-3 மாசம் இருக்கும். ஏப்ரல் லாஸ்ட்ல ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தேன் பாருங்களேன். அப்போ ஒரு வயதானவருடைய சாட்சியை அசைச்சிச்சு. ஒரு 50-51 வயசு இருக்கும். அவருக்கு உடல் முழுவதும் பலவீனம், வியாதி, நடக்கவே முடியாதான். அப்போ நான் இந்த க்ரூசைடில் அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி போய் எல்லாரும் தள்ள கை ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது அவர் என்னை கூப்பிட்டாராம். நான் காதில் வாங்கலை போல இருக்கு, சரியா எனக்கு காதில் உள்ள. அவர் விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட நான் ஸ்டேஜுக்கு ஏறி வரும்போது என் வஸ்திரத்தை அப்படி தொட்டிருக்காருங்க. தொட்ட அடுத்த மாத்திரத்தில் சுகமாயிட்டாரு. நான் சொல்கிற சாட்சி யூடியூப்ல இருக்குது. அவர் சொன்னதை அப்படியே போட்டிருக்கிறேன்.
நல்லா கவனிக்கணும். ஒரு எதிர்பார்ப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பல எதிர்மறையான காரியங்கள் வரலாம். நீங்க ஒரு காரியத்தை சொல்லுங்க, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களே, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நேற்று ஒரு மக அங்கே வந்தா, அது இங்கே இந்த சபையான்னு தெரியாது, 2 பிரஸ்ட்ல ஒரு பிரஸ்ட் சின்னதாக இருக்குமா. நேற்று இங்கே வந்தா, எந்த ஒரு சர்ச்சு, எந்த ஊர்மாங்க அவங்க, இங்கே வரல, அவங்கெல்லாம் பார்த்தாங்க கண்ணால். பாருங்க, இம்மிடியேட் ஹீலிங் நேற்று நடந்தது. அந்த பொண்ணை போய் செக் பண்ணிட்டு வான்னு அவள் கதறி அழுது சொல்கிறா, அங்கிள் எனக்கு 2 பக்கமும் இப்போ நார்மலாக இருக்கு அங்கிள் அப்படிங்கிறா. இது எப்படி முடியும்? ஒரு எதிர்பார்ப்பு. இது எப்படி முடியும்? நாங்கள் கையில் மையா வச்சுட்டு வரோம். ஒருத்தவங்க சொன்னாங்களாம் என்னை பார்த்து, அவன் கேரளாவில் போய் மை வாங்கி தடவி அப்படிங்கிறான், ஜனங்கள் கீழே விழுறாங்க. நல்லா கவனிங்க, அப்படி கிடையாது. இந்த மோதிரத்தை போட்டுக்கிறாங்க, 2 பக்கம் மோதிரம் போட்டிருப்போம் முன்னாடிலாம். இந்த மோதிரத்தில் ஏதோ கல் வச்சு மை வச்சு இப்படிங்கிறாரு, அவங்க பொத்துன்னு கீழே விழுறாங்க. பார்த்தேன், எப்பா இதே வேணாண்டா சாமின்னு எல்லாத்தையும் பிடிங்கி எறிஞ்சிட்டான். எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குப்பா, நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணுங்க. இந்த சபைகள் காலியாக இருக்கிறத நான் விரும்புறது இல்லை. எப்பயுமே எல்லாரும் ஜனங்களாக வந்து உட்காரணும். மந்தை பெருகிறது போல அங்கே ஜனங்கள் பெருகணும் அப்படின்னு சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எதிர்பார்ப்பு. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, என்னோடு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை என்னை கைவிடவே மாட்டார். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் அவர் நினைத்ததுதான் நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் அவர் நினைக்கிறது தான் என் வாழ்க்கையிலே நடக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, ஆஹா நம்புவேன் இயேசு ஒருவரை. சொல்லுங்க, இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. ஆஹா நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. ஆஹா நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. சொல்லுங்க. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு. அப்படி நீங்க பாருங்க பார்க்கலாம். ஆஹா நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. நிச்சயமா நான் சொல்றேம்மா, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை இந்த பூமியில நீ நல்லா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, தம் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுவாரோ. பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷனும் கிடையாது, மனுபுத்திரனும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தம் ஒரே பேரான குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தான்னு பைபிள் சொல்லுது. பலியாக ஒப்பு கொடுத்தான். நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுங்க. நீங்க கேட்டிருக்கீங்க ஆண்டவரே, நீங்க கேட்டிருக்கிறீங்க, நான் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்துல ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வேணும். மூணாவதா ஒரு காரியம் சொல்றேன், அந்த விசுவாசத்துல கிரியை இருக்கணுமா. ஆதியாகமம் 22:6 கொஞ்சம் வாசிங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு கேட்கிறாரு, தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டியும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அவன் சொன்னான், கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார். இருவரும் கூடி போனாங்க, விட்டுட்டு பிரிஞ்சு போகல, கூடி போனாங்க. விசுவாசத்துல ஒரு கிரியை. நயகரா நீர்வீழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய மலை, அதுக்கு நடுவில் தான் அந்த நீர்வீழ்ச்சி வரும். 2 மலைக்கு இடையில பெரிய கயிறை கட்டிட்டான் ஒருத்தன். பெரிய கயிறை கட்டி இங்கிருந்து ஒருத்தன் அந்த பக்கம் நடந்து போகிறான், அங்கிருந்து ஒருத்தன் இந்த பக்கம் நடந்து வரான். அப்படியே போகிறான் வரான். எல்லாரும் என்ன செய்கிறாங்க? கையை தட்டி பயங்கரமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு வீரண்டா இவன், விழுந்தா எலும்பு கூட தேராது, பயங்கரமாக அந்த கயிறில் நடந்து போகிறானே. போயிட்டு இருந்தவன் திடீர்னு நின்று சொன்னான் ஒரு பக்கம் வந்தவனே, நான் இத்தனை தடவை போயிட்டு வந்துட்டேன், நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, இப்போ என் தோளில் யாராவது உக்காந்துக்கிறீங்களா, உங்களை நான் தூக்கிட்டு போகிறேன்னா. அவ்வளோதான். எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? பின்னாடி போயிட்டாங்க. 7 வயசு பையன் ஒருத்தங்க நின்னா, இளங்கன்று பயம் முடியாதுன்னுவாங்க. அவன் சொன்னான், நான் வருகிறேன் அப்படின்னா. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் வருகிறேன். அந்த மனுஷன் தூக்கி தோளில் உட்கார வச்சான். அப்படியே இந்த பக்கம் போனான் ஒரு தடவை, இந்த பக்கம் வந்தான். எல்லாரும் கூடி போய் கேட்குறேன், டேய் சின்ன பையல, உனக்கு பயம் இல்லையாடா? பயமா இல்லையா? இந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? அதனுடைய சவுண்டை கேட்டால் உனக்கு பயமா இல்லையா? என்னடா உனக்கு இப்படி ஒரு துணிச்சல்? அந்த ஆளு கூப்பிட்டான்ட்டு ஏறி உட்காந்து போயிட்டு வரியாடான்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நான் யார் தோளில் உட்காந்தேன் தெரியுமா? என்னை பெற்றெடுத்த என் தகப்பனுடைய தோளில் நான் உட்காந்துருக்கேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாளும் அந்த மனுஷன் விழுந்தாலும் விழுவாரை ஒழிய என்னை கீழே விட மாட்டார். விசுவாசம் நம்பப்படுகிற உறுதி, அது காணப்படாதவர்கள் நிச்சயம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த விசுவாசத்தில் கிரியை நீங்க காட்டுங்க. கர்த்தர் சொல்லுவாரு, நீ இப்பொழுது இதனால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொண்டேன். நிறைய பேர் விசுவாசிப்போம், ஆனா என்ன இருக்காது? கிரியை இருக்கவே இருக்காது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த விசுவாசத்தில் கிரியை காட்டுங்க. அப்போஸ்தலர் 1:3 சொல்லுது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே அவர்களுடைய பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமா, கிரியை காட்டுங்க. நீங்க இயேசுவை உயிரோடு இருக்கிறவராக போய் காட்டுங்க. இந்த அரக்கோணம் பகுதியில் எவ்வளோ பேர் இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க. போய் தனியால் ஊழியங்களை செய்யுங்க. கர்த்தருடைய நாமத்தை அவருக்கு போய் சொல்லுங்க. அற்புதம் நடக்குது, நடக்கல, அவங்க ஏற்றுக்கொள்றாங்க, ஏற்றுக்கொள்ளல. கர்த்தருடைய கிருபையினால இயேசுவின் வல்லமை ஊழியம் ஆரம்பிக்கும் போது 3 பேர் தான் என் கூட. ஒரே ஒரு கேண்டில் வச்சு தான் ஆரம்பித்தோம். ஒரே ஒரு சின்ன கேண்டில் வச்சு ஆரம்பித்தோம். கர்த்தர் சொன்னார், இந்த சுற்றி இருக்கிற 120 கிலோமீட்டரை நான் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன்டான்னாரு. எங்கள் ஊழியம் எங்கள் தரங்கம்பாடி தாலுக்காவை சுற்றி உள்ள 120 கிலோமீட்டருக்கு கர்த்தர் ஜனங்களை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆரம்ப அற்பம், ஆனால் முடிவு சம்பூரணம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். கிரியையில் வெளிப்படுத்துங்க. ஆண்டவர், நானும் கர்த்தருக்கு மகிமையாக ஊழியம் செய்வேன்னு சொல்லுங்க. நேற்று ஒரு அம்மாவை நான் பார்த்தேன், அவங்களோட ரிலேட்டிவ் கை அடிபட்டிருக்கு, கழுத்தில் இவ்வளோ பெரிய கட்டி இல்லை, இது பார்த்தேன் நான். அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு வாங்கலாமா ஈஸியாக்கணும். இல்லையா, நான் போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அவங்க சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் 13 கிராமம் என்னமோ சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 13 கிராமத்தை நான் இயேசுக்கு சொந்தமாய் மாற்றி. பலவீனமானவங்க தான். நல்லா கவனிக்கணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போகிற கூட்டமாக இருக்கக்கூடாதுங்க. இயேசுக்காக எதையாகிலும் நம்ம செய்யணும். விசுவாசத்தின் கிரியைகளை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டுங்க. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், விசுவாசத்தின் வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். 22:12 வாசிங்கன்னா, ஆதியாகமம் 22:12 வாசிங்கன்னா, அப்பொழுது
பிள்ளையாண்டான் மேல் உன் பிள்ளையாண்டான் மேல் கையை கையை வைக்காதப்பா. போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாத. செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் எப்படி சொன்னார் பாருங்க, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நான் ஒரு என்றார். காரியம் கேட்கிறேன். வீட்டுல இருக்கும் போதே ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஏன் இவ்வளோ டிராவலு? ஏன் 3 நாள் பேசல? ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஏன் இவ்வளோ வருத்தம்? ஏன் இவ்வளோ 3 நாள் ஏன் நடக்கணும்? அப்போ கடவுள் கொடூரமான கடவுளா? இல்லை, ஒரு நற்சாட்சியை நான் இந்த மனுஷனுக்கு கொடுக்கணும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனா மாற போறான். அதுக்கு முன்னாடி இவன் எதை கேட்டாலும் கொடுப்பாங்கிறத நான் அறியணும். ஆமென் சொல்லுங்களேன். நீ உங்களுடைய வாழ்க்கையில் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேங்க, ஆண்டவர் என்ன கேட்குறாரோ அதை கொடுங்க, கிரியைகளை வெளிப்படுத்துங்க, சாட்சியாக வாழுங்க, கீழ்ப்படிதலோட இருங்க. வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து முடிப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எங்கள் அப்பாவுக்கு 2004 வருஷம் கிட்னி ஃபெயிலியர் ஆனிச்சு. அப்போது நான் ஊழியத்துக்கு வந்த நாட்கள், அப்போது தான் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியங்களை ஆரம்பித்த நாட்கள். அப்போது எங்கள் அக்காவும் தம்பி ஃபாரினில் இருந்தாங்க, வெளில வேலை செஞ்சாங்க. நான் மட்டும்தான், சின்ன கூரை வீடு எங்கள் வீடு. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ போயிட்டு நைட்டு வரப்பா. சைக்கிளில் போவேன், போயிட்டு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் சைக்கிள் மிச்சு ட்ராக்ஸ் கொடுத்து அப்படிலாம் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை. அப்போலாம் எனக்கு என்ன வயசு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 24 வயசு 25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாட்கள் ரொம்ப வெறித்தனமாக ஆண்டவருக்காக ஓடுவேன். யாரும் என்னை என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. பைத்தியம்பாங்க, லூசுங்க இவன், ஏசு பைத்தியங்க அம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ போகிறடா, அப்பாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்குது, திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டாருன்னா உன்னை எங்கே கண்டு நான் தேடுறது? ஃபோன் கிடையாது இல்லை, அப்போல்லாம் அந்த லேண்ட்லைன் தான் இருக்கும், மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, அந்தளவு நெட்வொர்க் ஃபெசிலிட்டி கிடையாது. எப்படா உன்னை நான் தேடுறது? நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், எங்கள் அப்பாவை ஏசப்பா எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா என்கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்துப்பார். அப்படின்னு சொல்லுங்களேன். என்கிட்ட நான் அவருக்குடைய வேலையை செய்கிறோமா, ஏசப்பா நம்ம வீட்டு வேலையை அவர் பார்த்துப்பார், என்ன தேவையோ அவர் செய்வார். எப்படி கைவிடுவார் அவர்? போனது போகட்டும், புவி விசை பேசட்டும், அம்புகள் எய்திடட்டும். யார் எழுதின பாட்டு இது? யார் எழுதின பாட்டு இது? தரங்கை சாமுவேல் ஐயர், எங்க ஊர் பாட்டு. எப்போ தன்னுடைய சொந்த மனைவியும் தன்னுடைய சொந்த பிள்ளை மறிச்சு கிடக்கும் போது 2 டெட் பாடியை போட்டுட்டு நடுவில் முழங்கால் போட்டு எழுதின பாட்டு தான் இந்த பாட்டு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிலாம் ஃபெய்த்தாக இருந்திருக்கிறாங்க பழைய விசுவாசிகள். நாம கொஞ்சம் பார்ப்போம். இந்த சபையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மிஷினரி கதையை வாசிக்கிறீங்க ஐயா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அப்புறமா அந்த ஃபைலை கொடுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். உண்மையில் நல்ல பழக்கம் இது. ஒருத்தவங்களத படிக்கும்பொழுது தான் நமக்கு ஒரு உற்சாகம் வரும். என் அன்பு தேவ ஜனமே, கிரியைகளை காட்டுங்க, வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வரும். நான் நிறைய பேரை பார்க்குறேன், தேவையுள்ள ஜனங்களை உட்காந்துருக்குறீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் கத்த வெற்றியை கொடுக்கணும்னா கீழ்ப்படிங்க, குடும்ப ஜபத்தை அப்ளை பண்ணுங்கள், கத்தருக்கு கொடுக்குற விஷயத்தை சரியாக கொடுங்க. அது நேரமாக இருந்தாலும், நாழிகையாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், கத்தருக்கு கொடுக்குற மரியாதையாக இருந்தாலும் கரெக்டாக கொடுங்க. நீங்கள் வெற்றி வாகையோடு இந்த இடத்துலேருந்து நீங்கள் புறப்படுவீங்க. இந்த ஆலயம் என்பது ஏதோ ஒரு மிஷினரி ரத்தம் சிந்தி கட்டின ஒரு மிஷினரியுடைய ரத்தம் சிந்துதலினால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். அவங்க துவங்கின நோக்கம் பெரிய நோக்கமாக இருக்கும். இன்றைக்கி நாம் ஏதோ வந்தோம் போ அப்படி இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு மகிமையாக என்னையும் பயன்படுத்துங்கப்பா. 18 வயசுங்க, 18 வயசு இயேசுவை நேர்ச்சுக்கொண்டார். எனக்குள்ளே இருக்க 7 பேய் ஓடுனுச்சு. என்ன செய்வோம் தெரியுமா? எங்கள் வீட்டில் முட்டி போட்டு ஜெபிக்க இடம் இருக்காது. சிஸ்டர் சொல்கிறாங்களே, அந்த சீகன் பாலுக்கு அந்த சிலை இருக்கிற இடம், ஆமாம், அந்த கடற்கரை ஓரத்தில் அவர் முதல்ல முழங்கால் படிக்கிட்ட ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் நைட்டு 10 மணிக்கு முட்டி போடுவாங்க, காலையில் 3 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். 18 வயசு, நல்ல ரத்தம் ஓடிக்கிட்டு இருந்த நேரம், என்னுடைய உலகத்தை நான் நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருந்த நேரம். நான் ரஜினிகாந்தோட ரசிகர் மன்றத்தில் இருந்தவன். ஒரு நாளைக்கு 5 சினிமா பார்ப்பேன் நான். பயங்கரமான பாவ பழக்கம் எனக்குள்ளே இருந்தது. கர்த்தர் என்னை அப்படியே என்னுடைய வாழ்க்கையை தலைகீழ மாற்றினார். என்னுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாறிச்சு, என்னுடைய ஹேர் ஸ்டைல் மாறிச்சு, என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறினுச்சு. நான்வெஜ் சாப்பிடாமல் எத்தனையோ வருடங்கள் இருந்தேன், செருப்பு போடாமல் எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வருடங்கள் இருந்தேன். ட்ரெஸ்ஸிங் ஒரே கலர் ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்? நம்மளை பார்த்தா யாருக்கும் எந்த இச்சையும் வந்துடக்கூடாது. ஒடுக்க ஆரம்பித்தேன், தேவனோடு பேச ஆரம்பித்தேன், அவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தேன். கர்த்தர் இன்னைக்கு நடத்திக்கிட்டு வராரு. கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை அது வெற்றிக்கு நேராக போகாது. அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை அது வெற்றிக்கு நேராக போகாது. கிரியை இல்லாத வாழ்க்கை அது வெற்றிக்கு நேராக போகாது. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை
அது வெற்றிக்கு நேராக போகவே போகாது. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? விசுவாசம் என்பது நம்பப்படலும் உறுதி, அது காணப்படாத நிச்சயம். உங்கள் விசுவாசத்தை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம்.